குறிப்பாக நிதி அமைச்சகத்தில் உள்ள சில முக்கிய அதிகாரிகளிடம் நாம் பேசிய போது அவர்கள் கொடுத்த தகவல், தங்கத்தின் விலையிலே மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு, தங்கம் வாங்குவோருக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வரப்போகிறது என கூறியிருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்பு என்பது குறித்த ஒரு பிரேக்கிங் செய்தியுடன் இன்றைய பட்ஜெட் சிறப்பு நிகழ்ச்சி தொடங்கும். முதலில் ஒரு பிரேக்கிங் செய்தியை நாம் பார்க்க வருகிறோம். இந்த பட்ஜெட் பிரேக்கிங் செய்தியிலே தங்கம் தொடர்பான செய்தி வர இருக்கிறது. எனவே இன்றைய தங்கத்தின் விலையை குறைக்கும் அறிவிப்பு வரப்போகிறது. மிக முக்கியமான தகவல் இது. என்றால் இன்றைய தேதியில் 1 கிராம் 14,900 ரூபாய், ஒரு சவரன் 1,19,200 ரூபாய். இது 48 மணி நேரத்தில், கடந்த 48 மணி நேரத்திலே 15,200 ரூபாய் குறைந்திருக்கிறது. கடந்த 48 மணி நேரத்தில் 15,200 ரூபாய் குறைந்திருக்கிறது என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த குறைவு மேலும் குறையும் வகையிலே அடுத்த அறிவிப்பு வரப்போகிறது. ஆனால் இன்று தங்க சந்தைக்கு, தங்க மார்க்கெட் இன்று விடுமுறை, மாற்றம் இருக்காது. ஆனால் பட்ஜெட்டிலே அதற்கான ஒரு சிறப்பு அறிவிப்பு வரப்போகிறது. அது என்னவென்றால், தங்கத்திற்கு இந்தியாவிலே இறக்குமதி செய்யப்படுகிற, இந்தியாவிலே கிட்டத்தட்ட 90% தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த இறக்குமதி செய்யப்படுகிற தங்கத்தின் சுங்க வரி, கஸ்டம்ஸ் இம்போர்ட் டியூட்டி 6% இருக்கிறது. இது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவல் தான் நிதி அமைச்சகத்தில் நமக்கு கிடைத்தது. குறைக்கப்படலாம் அல்லது முற்றிலுமாக நீக்கப்படலாம். ஒருவேளை குறைக்கப்பட்டாலும் அல்லது முற்றிலுமாக நீக்கப்பட்டாலும் சுமார் 6,000 ரூபாய், ஒன்றல்ல இரண்டல்ல நேயர்களே, 6,000 ரூபாய் வரை சவரனுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 15,200 ரூபாய் குறைந்திருக்கிறது. இன்னும் ஒரு 6,000 ரூபாய் குறைந்தால் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைய ரீதியில் நாளை தங்கத்தின் விலை ஏறுமா இறங்குமா என்று தெரியாது. ஆனால் பட்ஜெட்டின் எதிரொலி தங்கத்தின் மீது எதிரொலிக்கும் என்பதையும் தற்போது நாம் கட்டாயமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே நேயர்களே, மிக முக்கியமான தகவல், தங்கத்தின் விலையை குறைக்கும் வகையில் அறிவிப்பு வருகிறது. மிக முக்கியமான அறிவிப்பு. பட்ஜெட்டில் இறக்குமதி வரி, அதாவது சுங்க வரி, தங்கத்தின் மீதான சுங்க வரி, இறக்குமதி சுங்க வரி குறைக்கப்படலாம் அல்லது முற்றிலுமாக நீக்கப்படலாம். 6% நீக்கப்பட்டால் சுமார் 6,000 ரூபாய் வரை சவரனுக்கு மிச்சமாகும், குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற மிக முக்கியமான தகவல் நிதி அமைச்சகத்திலிருந்து கிடைத்த தகவலை தற்போது நாம் பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். இன்றைய பட்ஜெட்டிலே தங்கத்தின் மீது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வருகிறது. அது நாம் சொல்கின்ற அறிவிப்பாக இருப்பதற்கு 99% வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை மிக தெளிவாக சொல்கிறோம். எனவே மிக முக்கியமான செய்தியை பார்த்த நாம் அடுத்து மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். மிக முக்கியமான பிரேக்கிங் செய்தி அடுத்து வர இருக்கிறது. அடுத்து என்ன பிரேக்கிங் வரப்போகிறது என்றால், மிக முக்கியமான பிரேக்கிங், இன்கம் டாக்ஸ் தொடர்பான ஒரு பிரேக்கிங் செய்தி வர இருக்கிறது. வருமான வரியிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வர இருக்கிறது. அது என்ன அறிவிப்பு? இதோ திரையிலே வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். வருமான வரியிலே முதன்முறையாக கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் என்பதை பார்க்க இருக்கிறோம். கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் என்பதை பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் முறை கொண்டு வரப்படலாம் என்ற, அது தம்பதியர் தாக்கல் செய்வதற்கு, அதாவது இதற்கு முன் கணவன் மனைவி இருந்தால் கணவன் தனியாக ITR இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். அதே போன்று மனைவி தனியாக இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டும். ஆனால் இப்பொழுது கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் என்ற வகையிலே கொண்டு வரப்போகிறார்கள். இது அமெரிக்கா போன்ற சில நாடுகளிலே நடைமுறையில் இருக்கு, சில மேற்கத்திய நாடுகள் நடைமுறையில் இருக்கிறது. எனவே இங்கு இந்தியாவிலும் இதை கொண்டு வரப்போகிறார்கள். தம்பதியர் தனித்தனியாக வரி தாக்கல் செய்யாமல் இருவரும் சேர்ந்து கூட்டாக வரியை தாக்கல் செய்வார்கள். இதனால் ஒருவருக்கு 12 லட்சம் அதிகபட்ச வரி விலக்கு என்றால், இருவரும் சேர்த்து வரும்போது 24 லட்சம் வரை வரி விலக்கு கிடைக்கும். எனவே இது பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என கூறுகிறார்கள். ஆனால் இதில் என்னென்ன நியூயான்சஸ், புதுசாக உள்ளீடுகள் என்ன கொண்டு வருகிறார்கள் என்பது குறித்த தகவல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்கம் டாக்ஸிலே மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பல கணவன் மனைவி வீட்டுக்கு வேலை செய்வார்கள், அவர்களுக்கு இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் வரும்பொழுது அவர்களுக்கு நிறைய வரி சேமிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, வரியை நிறைய மிச்சப்படுத்தலாம். இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போனஸாக இருக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற சில நாடுகளில் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதை இந்தியாவிலும் கொண்டு வர இந்த முறை திட்டமிடப்பட்டிருக்கு. எனவே இன்றைய
இந்த முறை பட்ஜெட்டிலே, ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட்டிலே மிக முக்கியமான வரி சீர்திருத்த நடைமுறையிலே இந்த கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் வருகிறது. பட்டய கணக்காளர்கள் அமைப்பான பட்டய கணக்கான சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் CA என்று அழைக்கிறோம் அல்லவா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ICAI என்ற அமைப்பு இந்த முறையை மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. நிதி அமைச்சகத்திற்கு நிதி அமைச்சரும் கட்டாயம் இதை பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த கப்புள் ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிற நேயர்களே, தொடர்ந்து நாம் 2 முக்கிய செய்திகளை பார்த்திருக்கிறோம். மேலும் பல முக்கிய செய்திகள் உங்களுக்கு அவசியமான செய்திகள், அதுவும் நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கான வழிமுறைகளை கொண்ட பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிலே வர இருக்கிறது. பல அறிவிப்புகள்